நீங்க வந்து புதுசா நிறைய சவால்கள் இருக்கு. டாஸ்மாக் கடைகளும் அதிகப்படியா மூடி இருக்காங்க. இது சம்பந்தமா புதுசா ஆக்ஷன் என்ன எடுத்திருக்கீங்க? இந்த துறை உங்களுக்கு எவ்வளவு சவாலானதா இருக்கு? சவால்லாம் இல்லை. இந்த துறை ரொம்ப ஈஸியான துறை. ஊழல் பண்ணுறவங்களுக்கும் அதுலேருந்து பணம் திருடணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அது சவாலாக இருக்கும். எந்தெந்த இடத்துலேருந்து எப்படி திருடணும்னு. எனக்கு அப்படி கிடையாது. நேர்மையாக பண்ணணும்னு நினச்சி எடுத்த துறை. தளபதி என்னை நம்பி கொடுத்த துறை. இது எனக்கு எந்த சவாலும் இல்லை. நிச்சயமாக பெரிய மாற்றங்கள் இருக்கும். தொடர்ந்து அங்கங்கே சோசியல் மீடியாவில் நிறைய வீடியோ இந்த 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கான்ட்டு நிறைய வந்துட்டு இருக்கு சார். அதுக்கு சொல்லி வைக்கிற மாதிரி. ஆனால் அது வந்து பழைய வீடியோஸ் தான் நிறையா வருது. அதை வந்து இப்போ எடுத்து ரீசர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து எங்கேயுமே 10 ரூபா விற்கிறது இல்லை. நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறது என்னென்னா, இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இந்த பாட்டில் ரிட்டன் எடுக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது தான். அதுக்கு முன்னாடி இருந்தே ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இருந்தாங்க. அதுதான் ஊழல் பணம். இந்த 10 ரூபா டெபாசிட்னு சொல்லி கோர்ட் டைரக்ஷனில் வந்த பணம். ஆனால் அந்த 10 ரூபா இல்லாமல் இன்னொரு எக்ஸ்ட்ரா 10 ரூபான்னு சொல்லி 20 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. அதை முற்றிலுமாக நம்ம ஒழிச்சிருக்கோம். இதை கூட வந்து இந்த அக்கௌண்ட்டில் வராமல் நேராக அரசுடைய அக்கௌண்ட்டில் இது வரணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கான மாற்று திட்டங்களும் எடுத்துகிட்டு இருக்கோம். பணி நிரந்தரம் காலமுறை ஊதியம் வேணும்னு தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்திருக்கீங்களா? நிச்சயமான இப்போது நான் அமைச்சராகி எனக்கு தெரிஞ்சு 8 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த 8 நாளில் தீர்க்கக்கூடிய பிரச்சனை இல்லை. இது 20 வருஷமாக அந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் கேட்டு ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. முதல் கட்டமாக அவங்களுக்கு இந்த பாட்டிலை திருப்பி வாங்குறதுலேருந்து ஒரு விடுதலை கொடுக்கணும்னு நினச்சேன். ஏன்னா அது குப்பையில் இருந்த பாட்டிலாக இருக்கலாம், எந்த இடத்துல இருந்த பாட்டிலாக இருக்கலாம், அது அவங்க கையில் வாங்குறது, அந்த விற்பனை நேரத்தில் வாங்குறது ரொம்ப சிரமம்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு தீர்வை கொண்டு வரலான் இருக்கோம். அதே மாதிரி அந்த கரண்ட் பில் பிரச்சனை சொன்னாங்க. அதுக்கான தீர்வையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். பாட்டிலில் ஸ்டிக்கர் ஒட்டுறது கஷ்டமாக இருக்குனாங்க. அதுக்கான தீர்வையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். படிப்படியாக அவங்களோட கோரிக்கைகள்லாம் பரிசீலனை பண்ணி நடைமுறைக்கு சாத்தியமாக இருக்கிறதெல்லாமே செயல்படுத்தப்படுங்கிறது தெரிவிச்சுக்கிறேன். கோவை மாவட்டத்துக்கு மெட்ரோ திட்டம் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. தலைவர் டெல்லி போகும்போது ஃபஸ்ட்டு அந்த மெட்ரோ திட்டத்தை தான் கொடுத்துருக்காரு. கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ திட்டம் வேணும்னு கொடுத்துருக்காரு. நிச்சயம் கோயம்புத்தூரோட வளர்ச்சி அடுத்த 5 வருஷத்தில் அபரிமிதமாக இருக்கும். நீங்கள் கோவை மாவட்ட அமைச்சராக பொறுப்பெடுத்தீங்க. முக்கியமான நல்ல திட்டங்கள் அப்படின்னா எதை பண்ணுறதுக்கான முதல்ல நம்ம ஊரில் அடிப்படையை தீர்த்து வச்சிடலாம். நல்ல திட்டங்கள் அப்புறம் பார்க்கலாம். முதல்ல நல்ல கிராமத்தில் எல்லா கிராமத்துலேயும் பொது கழிவறைகள் இருக்கணும், நல்ல சாலை இருக்கணும், தரமான குடிநீர் கிடைக்கணும், சுகாதாரமான முறையில் அவங்க வசிக்கணும். இதுக்கு தான் என்னோட வந்து முழு அந்த கான்சன்ட்ரேஷனும் இருக்க போகுது. இதுக்கப்புறம் தான் அவங்களுடைய வேலை வாய்ப்பு வருமானத்தை பெருக்கிறதுக்கான நடவடிக்கைகள் ஒரு பொது பேருந்து நிலையம்லேருந்து நியூ ஐடி பார்க் வரைக்கும் எல்லாமே பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம பகுதியில் கிணத்துக்கடவு பகுதியிலையோ அல்லது பொள்ளாச்சியின் நடுவில் வந்து ஒரு அரசு கலைக்கல்லூரி கொண்டு வரணும், ஒரு நல்ல தரமான மருத்துவமனை கொண்டு வரணும். இதெல்லாம் பிளானில் இருக்குது. நிச்சயமாக அடுத்த 5 வருஷம் இது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். ஆக்சுவலாக நீங்கள் அரசோட வருவாய் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னது என்னென்னா, அந்த மக்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு சொன்னனால தான் ஒரே நாளில் கிட்டத்தட்ட உங்களுக்குலாம் தெரியாது, மிகப்பெரிய 1000 கோடி கணக்குகளை, அதாவது 1000 கோடி கணக்கில் நஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை பண்ணுங்கன்னு தளபதி சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த அரசோட நோக்கம் சம்பாதிக்கணும்னு நோக்கம் கிடையாது, மக்கள் நல்லா வாழணும், அவங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து பாதிக்கப்படாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான். பெரிய நடவடிக்கை இருக்கும். அங்கே கூட சின்னதாக எடுத்திருப்பாங்க. நான் அப்படி விடவே மாட்டேன். என்னோடய துறையில் யாரெல்லாம் ஊழல் பண்ணுறாங்களோ, என் துறையில் தளபதி மாண்புமிகு முதலமைச்சரோட பெயருக்கும் அந்த அரசுக்கும் கண்ணியம் குறைவுபடியாக செயல்படுறாங்களோ அவங்க மேலே ரொம்ப கடுமையான நடவடிக்கை இருக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.